விளக்குவது நீக்குவது இடர் இடர் பிழியதன் உரு. பிழி என்றால் பெண் யானை, உரு உமை கொல. ஒரு பெண் யானையின் வடிவத்தை உமாதேவியார் கொல. மிகு கரியது வடிகொடு. கரி என்றால் ஆண் யானை. ஒரு சமயம் எல்லாம் வல்ல சிவபெருமான் ஆண் யானை வடிவத்தை எடுக்க, பெண் யானை வடிவத்தை அம்பாள் எடுக்க, இருவரும் அந்த இருவர் சேர்ந்து வருகின்ற ஒளி ரெண்டும் மருவி அந்த திரு கைலாயத்தில் மந்திர சாலை இருக்கு. நவகோடி மந்திரங்கள், சப்தகோடி மந்திரங்கள். அந்த மந்திரத்தை இந்த ஒளி அந்த ஒளி அப்படி சேர்ந்துச்சு. அம்பாள் சேர்ந்து ஒரு ஒளி, சுவாமி சேர்ந்து ஒரு ஒளி. அந்த ஒளியிலிருந்து யான் பிரணவாகாரமாக விநாயகர் பெருமான் அவதரித்தார். இது வாரியார் சாமி சொன்னது. இந்த அம்பாளை குளிச்சா ஒரு உடம்புல இருக்க அழுக்கையெல்லாம் தெரிஞ்சு உருண்டையாக உருட்டி வச்சா அது வந்துச்சு. இதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயமான விநாயகர் பெருமான் போய் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சாமி இதை கண்டிச்சு வாரியார் சாமி கண்டிச்சிருக்காரு. அதனால இதை ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் வழக்கமாக கொடுத்தார். பெண் யானை வடிவத்தை உமாதேவியார் கூட, ஆண் யானையின் வடிவத்தை சிவபெருமான் கூட வழிகொடு. அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு தனது அடி வழிபடும் அவரிடல் கடி. அப்பா விநாயகர் பெருமான் அங்கேருந்து வந்துட்டாரு, அவதாரம் பண்ணிட்டாரு. அவர் எப்போ அவதாரம் பண்ணார்? ஆவணி மாதம் வளர்பெற சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம். அதான் அவருக்கு அவதார தினம். அப்போது நீ கணங்கள் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவனாக இரு. என்னை வழிபடுகின்ற ஐயாருடைய துன்பத்தை நீக்கு, கஷ்டத்தை போக்கு, அவர்களுக்கு விக்கிரங்களை தடைகளை நீக்கு என்று கடி கணபதி வர அருளினன். அவர் இடர் நமக்கு வழிபடும் அவர் இடர். என்னை வழிபடக்கூடிய அடியாருடைய துன்பத்தை நீ நீக்கு என்று விநாயகர் பெருமானை பணித்தார். இதை எப்படி யார் சொல்றா? இந்த பாட்டை சரியான சம்பந்த சுவாமி சொல்றார். பாருங்க, முதல் 1ஆம் திருமலையில் போட்டிருக்கு. 1ஆம் திருமலைனா யாரு? உமாபதி சிவன் பாடினதுதான் திருமலையில் விளையாடு. அவர் இது சைவ சித்தாந்தத்தில் வரும். மெய்கின்ற சாஸ்திர நூல்கள் 14, அதில் வரும் உமாபதி சிவம். இது திருமலையில் எத்தனை? 12 சாஸ்திரங்கள். மெய்கின்ற சாஸ்திரங்கள் 14, அதில் வரும் உமாபதி சிவாச்சாரியுடைய பாடல் தான். சரி, இப்பொழுது முதல் திருமுறையில் முதல் பாட்டு திருஞான சம்பந்த சுவாமி பாடின முதல் பாட்டு இது தோளுடைய சிவியன். அவர் எந்த வயசில் பாடினாரு? 3 வயசில், சின்ன குழந்தையா இருக்கும்போது. சரி, அவர் பாடின முதல் பாட்டு தோளுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி தூமல் மதிசூடி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. நான் தாளம் அப்போ தான் தாளம் ஒத்து வராது. நான் அந்த தாளத்தோடு பாடும்போது நான் முடிச்சு அதுக்கப்புறம் கேளுங்க. தோளுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி ஓதுவன் மதிசூடி. தோளுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி. காளுடைய சுடரை புடி பூசியம் உள்ளம் கவர்கள். காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். காளுடைய சுடரை புடி பூசியம் உள்ளம் கவர்கள். காடுடைய சுடரை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். காளுடைய
முதல்ல பாடுறதுக்கு இப்போ கொஞ்சம் வித்தியாசம் கவனிங்க. முதல்ல சாதாரணமாக, அப்புறம் கொஞ்சம் ஏற்றி ஜெலிச்சு சுருட்டு. அது மாதிரி நம்ம பாடும்போது எங்கேயாவது நம்மளுக்கு கோச்சியாக பாடினா இல்லை கோச்சியாக நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சமயங்களில் பாராட்டு கிடைக்கலாம், சமயங்களில் பணமும் கிடைக்கலாம், 50 கிடைக்கலாம், 100 கிடைக்கலாம், 500 கிடைக்கலாம், 1000